உடனே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆஃபராக எடுத்துக்கொண்டோம். 1 வாங்கினா 1 ஃப்ரீ. 2வது மாடிக்கு போகிறோம். இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சத்தியமாக சொல்கிறேன், எதிர்பார்க்கல உண்மையில வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் புஃபே எடுத்து சாப்பிட்டேனாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு எல்லாம். நல்ல வாசம் அடிக்குது. இந்த கஃபே ஏரியாலாம் நிற்கிறாங்க. உண்மையிலேயே இந்த பாருங்க எவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. தரமான ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதை நான் உண்மையாகவே நோக்கம். மேலே உருவாக்குறான் பாருங்க. ஃபோட்டோஸ் எடுக்கவும் நல்லா இதாக, சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது. அது நிறைய ரெஸ்டாரண்ட்ல ஒரு பிள்ளை ஆரோக்கியத்துக்கு கேடு இல்லாத வகையில் நல்ல சாப்பாடை கொடுக்கணுன்றதில் எங்களோட குடும்பமே ஆர்வமாக இருக்கு. சாப்பிட்டு அப்படி உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ அடங்க நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ராமநாதன் ரோட்லாம் நிற்கும். குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்குதானே, அதுலேருந்து கிளடி சந்தைக்கு போகிறீங்கன்னு சொன்னால் 2க்கும் நடுவுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இடக்கை பக்கம் லேயர் 3 ரெஸ்டாரண்ட் கஃபே இருக்குது. இங்கே ஆமதுனா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டே தான் ஓப்பன் பண்ணினா இங்கே வந்து இந்தியன், ஸ்ரீலங்கன், சைனீஸ் 3 வகை உணவுகளும் இருக்குது. அது தவிர கஃபேயும் இருக்குது. ஆனால் இண்டே இப்போ ஸ்பெஷல் ஆஃபர், அதாவது குறிப்பாக 2ஆம் மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு இன்றைக்கு வாரார்கள் ஸ்பெஷல் ஆஃபருமே குடிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் buy 1 get 1 free. இவங்க இல்ல ஆக்கள் ஃப்ரீ இல்ல. இங்க வந்து இன்றைக்கு பிரியாணி 1 வந்தீங்கன்னு சொன்னா 1 ஃப்ரீ. அதே மாதிரி நாசி குராங்கும் 1 வந்தீங்கன்னு சொன்னா 1 ஃப்ரீ. இது வந்து டேக் அவேக்கு மட்டும், டைனிங்க்கு இல்ல. பிரியாணி 1 வேணும்னா நாசி குரான் 1 தர மாட்டாங்க. இல்ல அப்படி தர மாட்டாங்க. வில்லங்கமான கேள்வி கேட்பீங்கன்னா உங்களை கூப்பிடுறேன். சரியா? மற்றது வந்து குறிப்பா இங்க வந்து இன்றைக்கு சாப்பிட்றாங்க, இன்றைக்கு நாளைக்கு சாப்பிட்றாங்களுக்கு 10 ஆஃபருமே கொடுக்கணும். எத்தனை சாப்பாடு எடுக்க போறாங்க? 1 வேணும் 1 ஃப்ரீடா. 3 பேர் இருக்கிறோம். இது நான் சொல்லி 4 பேர் நிற்கிறோம். ஓகே ஓகே, நீங்க 1 சாப்பிடுங்க, அந்த 2 பேர் 2 சாப்பிடணும். யார் 2 பேர்? நீ 2 பேர். அப்ப நீ சொல்ற 4 பேர் நிக்கறாங்களா, அந்த 2 பேர் 4 பேர் அங்கல வாங்க. கூட அந்த புரோட்டா ஏதோ சொன்ன வேண்டாம். நான் புரோட்டா ஞாயிறு இன்னைக்கு இல்ல மாசி ஞாயிறு. அப்ப வேற இன்னைக்கு சாப்பிட மாட்டான். நாங்க 2 பேரும் சாப்பிட வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்க வேண்டி இருக்கு. உங்களுக்காக சாப்பிடுறோம். சரி சரி, இல்ல பரவாயில்லை. நீ எங்களுக்காண்டி தான் நம்ம நீ போ, நீ வீட்டை போகிறீங்க. பை 1 கெட் 1 ஆஃபர் நாசிக்கும் பிரியாணிக்கும் மட்டும்தான். இப்போ நாங்க உள்ளுக்கு போறோம். உள்ளுக்கு போய் என்ன மாதிரி விஷயம் நடக்கும்னு சொல்லி காட்டிக்கொள்றோம். நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாருங்க. மறக்காம எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லேயர் 3 இந்த சரியான அட்ரஸை காட்டிக்கொள்றேன் பாருங்க. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்குது தானே, அதுலேருந்து நீங்கள் நாச்சிமா கோயிலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் அந்த ரயில்வே தாண்டி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால கிளட்டி சந்தி போகணும். அதுக்கு போகிறதுக்கு முதலே பார்த்துச்சுன்னா இடக்கை பக்கத்தில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் உள்ளுக்க போவோம். உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆர்டர் அதில் போடக்கூடிய மாதிரி, அதாவது டேக்அவே ஆர்டர் எல்லாமே இந்த இடத்துல நாங்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், ஆக்கள் டேக்அவே ஆர்டர் போட்டுக்கொண்டிருக்கணும். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டைனிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மேலே போய் காட்டிக்கொள்றோன்னு பாருங்க. சரி, இப்போ நாங்கள் முதலாவது மாடியில் நிற்கிறோம். பாருங்கள், உண்மையிலேயே ப்ரீமியமாக இருக்குது. ஒரு வெளிநாட்டு தரத்துலாம் இருக்குது. பாருங்கள், இங்கே அந்த விருந்தினர்கள் எல்லாமே சாப்பிட்டு கொண்டிருக்கணும். இந்த பாருங்கள், இன்டீரியரை பாருங்கள், நல்லா இருக்குது. தான் பாருங்கள், வந்தோடனே ஒரு சந்திரன் மாதிரி பாருங்கள், ஒரு 3D செட்டப் செய்து இருக்குது. மேலேயும் பாருங்கள், நல்லா இருக்குது இந்த லைட்டுகள் எல்லாமே. சரி, இப்போ நாங்கள் 2வது மாடிக்கு போகிறோம். இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
சரி அப்படி நாங்கள் இப்போ கஃபே ஏரியாவில் நிற்கிறோம்னாங்க. உண்மையிலேயே இந்த பாருங்க எவ்வளோத்துக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி எங்கள் எல்லாமே இந்த புல்லுகள் மாதிரி சிவர்லேயே புல்லுகள் வளர்ந்த மாதிரி பிளாஸ்டிக் தானே இருந்தாலும் அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிற இது கஃபே ஏரியா. இங்கே வந்து நாங்கள் இப்போ ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் காஃபி ஏதாவது நாங்கள் எடுக்கப்படுறோம்னு சொன்னால் இங்கே வந்து நாங்கள் எடுத்துக்கூட மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் இந்த ஏரியா பாருங்கள். இது நல்லா இருக்குது. பிளாக் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி பச்சை கலரில் புல்லுலாம் இப்போ வச்சுருக்கு. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். லைட்டுகளுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. இது ஃபுல்லாகவே காஃபி ஏரியா, ஜூஸ் ஐட்டம், காஃபி ஐட்டம். இங்கே ராஜ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரமாக இருக்குது. அந்த பாருங்க தலாணி நம்ம வச்சு மடியில் கல்யாணம் உண்மையா உங்களுக்கு? கல்யாணம் சொன்னால் உண்மையா? சரி சரி. அதாவது அப்படி இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே கண்ணாடியால் செய்திருக்கணும் பாருங்கள். சுவர் வச்சு மறைக்கணும். அப்படியே நாங்கள் வெளி வியூவை பார்த்துக்கொண்டு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்கு இருந்து நாங்கள் விரும்பின ஜூஸுகள்லாம் குடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இது ராமநாதன் ரோட். மால்ராஜ் சொல்லுங்கள், இந்த இடம் என்ன மாதிரி இருக்குது? நல்ல குளிர்மையாக இருக்குது. குளிர் ஏசியோட குளிர்மையாக தான் இருக்குது. அப்படி இல்லை, ஒரு நல்ல பச்சை பசலன்றாமல் இந்த வைப் நல்லா இருக்குண்ணே. வெளிநாட்டு தளத்தில் இருக்கா? டீசெண்டாக லுக்காக இருக்குது. இப்போ வெளிநாட்டு தளத்தில் இருக்குண்ணே. அந்த இது பாருங்கள், இது கஃபே ஏரியா. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்கும். உண்மையிலேயே ஒரு பச்சை தீம், பிளாக் அண்ட் க்ரீன் தீம்ல என்ன எல்லாம் லைட்லாம் நல்லா இருக்கு. மற்றது இந்த மகராஜ் இந்த பேக் இஞ்சிட்டான் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒதுக்கி வைக்கிறான். பார்த்தீங்க ஏன் அப்படி கறிவில ஆகுறேன் கஷ்டப்பட்டு அடிக்க கட் பண்ணி உள்ள வச்சுட்டு அப்புறம் எல்லாம் இருக்கும். இல்லை இஞ்சி பேக்கில் என்ன சொன்னி வைரமாக இருக்கும். ஓ இது இங்கே உள்ள இது எப்படி மைக்கு உண்மையா ஏன்டா அப்படி எப்படி ஐடியா நம்ம நல்லா இருக்கு. நான் கீழே பார்த்தேன்னா அது ஒரு தீம்ல இருக்கு, இது ஒரு தீம்ல இருக்கு. பெஸ்டா இருக்கு. நான் டேப் வச்சிருக்கேன். டேப்பை பார்த்தா நான் பிரமிச்சு போட்டேன். என்ன இதை பார்க்கும்போது அந்த இதை இப்படி இதெல்லாம் கேட்க அருவி மைக்ராக்கி போட்டு இருக்கு. அடே ஓமாடா எப்படி எப்படி என்ற ஒரு அந்த கிரியேட்டிவ் அதான் இந்த டப்புக்கு தண்ணி இது இந்த பேக்ரவுண்டில் பச்சை கலர் இது வச்சுக்கிட்டேன். ஒரு நீர்வீழ்ச்சி இருந்து இதுன்ற மாதிரி. ஆனால் அந்த நல்ல விஷயம் வந்து இந்த இவ்வளவுக்கு ஆழமாக வச்சுக்கிட்டாங்க. தண்ணி தரிக்காதுங்க உடுப்புகளில். அது நிறைய ரெஸ்டாரண்ட்ல ஒரு பிள்ளை கை விட்டு கழுவிலாது சில இவ்வளோ இடம் தான் கிடக்கும். அதுக்குள்ளே வச்சு கழுவணும். இது நல்ல இடம் ஒன்று ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. தண்ணி ஊனாகக்கூடாது. ஓகே ஓகே. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓ நல்லா இருக்குது. ஓகே. உங்களோட பெயர்? என் பேர் ஆதிரன். உங்களோட ஃபேமிலி இந்த ரெஸ்டாரண்ட்? ஓ இது எங்களோட அண்ணா நான் சிஸ்டர் 3 சேர்ந்து. சரி ஓகே. இந்த ரெஸ்டாரண்ட் பிரச்சனைங்க இது என்னட்டு இந்த ஐடியா வந்து அவங்களுக்கு? இதை நாங்கள் ஒரு 2 இயர்ஸுக்கு முதல் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுட் ட்ரக் ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஃபுட் ட்ரக் நல்ல இது எடுத்தது எங்களுக்கு. நல்ல ஒரு வருமானம் தந்து, உண்மையாக வருமானம் தானே செய்கிறோம், வருமானம் தந்து நல்ல ஒரு பேரும் தந்தது. அது பிடிச்சி போய் அப்படியே இதை வச்சு மேலும் மேலும் வளரணும்னா இந்த ரெஸ்டாரண்ட் போடாது. நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ட்ரக் ஓப்பன் பண்ணி 1 இயரில் பிளான் பண்ணாங்க. ஆனால் இப்போ முடிஞ்சிருக்கு. நான் பார்க்க எனக்கு என்ன சொல்கிறது ப்ரீமியமாக இருக்குது. வெளிநாடு தரத்தில் கீழே ரெஸ்டாரண்ட் மேலே கஃபே மற்ற மேலே வந்து ஓப்பன் ஏர் ரெஸ்டாரண்ட். நாங்கள் வந்து ஒரு 1 வீக் 2 வீக்கில் திருப்பி அப்டேட் பண்ணி செய்யும். வேலைகள் நடந்து கொண்டு உண்மையிலே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரீமியமான ரெஸ்டாரண்ட்டில் போகிற மாதிரி தான் இருக்கு. அதுதான் எங்களோட இன்ஸ்பிரேஷனே அதுதான். எஃப்னால இப்போ நாங்கள் ஃபேமிலியாக போனால் கூட இருந்து சாப்பிட்டு நிறைய நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது, சாப்பாடு டேஸ்டான ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆனால் ஃபேமிலியாக இப்போ ஃபாரின்லேருந்து ஒரு மாமா வாரார், இன்னொரு இடத்துல இது கொழும்புலேருந்து சித்தப்பா வாராருன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்கு நல்ல இடம் இல்லை. எங்கள்கிட்ட இன்டீரியரோட செஞ்சு நல்ல ஒரு ப்ரொமோஷனோட செய்யணும்னா செஞ்சுனாங்க. வெளிநாட்டு தரத்தில் செய்யணும். மிஷினரிஸும் அப்படி தான். ஃபாரின்ல என்ன எடுத்து செய்கிறோம் எல்லாம் மிஷினரியும். ஓகே ஓகே. இப்போ இங்கே என்னென்ன உணவுகள் இருக்குது? இப்போ நான் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா சைனீஸ் இருக்குது, ஸ்ரீலங்கன் இருக்குது, இந்தியன் 3 செஃப் நாங்கள் வச்சிருக்கிறோம். அதான் 3 லேயர், 3 படப்பிரிவு மாதிரி பிரித்து வச்சுக்கிறோம். 3 அதே மாதிரி 3 மாடி இருக்குது, ஃப்ளோர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெஸ்டாரண்ட், செகண்ட் ஃப்ளோர் கேஃபே, தேர்ட் ஃப்ளோர் வந்து ஓப்பன் ஏர் ரெஸ்டாரண்ட். அதான் எங்களோட பேருண்ட அதான் பேருண்ட கன்செப்ட். ஓகே ஓகே. மற்றதுன்னா இப்போ சொல்லுங்க, இப்போ இன்றைக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறீங்க, அதான் ஒன்று வேண்டாம் ஒன்று ஃப்ரீ. இது என்ன மாதிரி பிரியாணி நாசிக்கிறாங்க? பிரியாணி நாசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக. என்ன ப்ரைஸ் நம்மள போதும்? பிரியாணினா 1200 1200. இன்றைக்கு மட்டும் ஒன்று வேண்டாம் ஒன்று ஃப்ரீ. 22ஆம் தேதி மட்டும். நாளைக்கும் ஒரு ப்ரொமோஷன் போட போகிறோம், 10% டிஸ்கவுண்ட். இன்றைக்கும் இருக்காது 10%. இன்றைக்கு வந்தனா நாங்கள் இப்போ இந்த ஓப்பனிங் டேனுடைய நாங்கள் இன்னும் மெனுக்குள்ளான டைனிங் ரங்க இல்லை. இப்போ இந்த க்ரௌட் எல்லாம் குறைய விட்டு இப்போ கெஸ்ட் எல்லாம் போட்டு நாங்கள் இந்த க்ரௌட் நாளைக்கு வந்து இந்த நாளையில் வந்தீங்கன்னா நீங்கள் சாதாரண எடுத்துக்கொள்ள எல்லாம். இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஆஃபர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறோம். மில்க் ஷேக் ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்கள் வாங்கிக்கிட்டா பை 1 get 1. ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீ. நாளைக்கு மட்டும் 23ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 எல்லாம் சொல்கிறேன். என்ன சொன்னால் சரி மாறிக்கறி வீடியோ பார்க்க குழம்புவீங்க. அதனால் 2026ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 23ஆம் தேதி தானே? நாளைக்கு மட்டும் பை 1 get 1. 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரியாணி நாசிக்கிறா ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீ. அது வந்து முடியுது.
இருக்குது. நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டில் 10% இருக்கு. ஓகே. இப்போ இன்றைக்கு ஓப்பனிங் அப்படியே எல்லா மெனுவுமே இல்லை, பிரியாணி நாசி குணாங்க தான் இருக்குது. அது நாளைக்கு வந்து மெனுவில் இருக்க எல்லா சாப்பிட வந்துருக்கு. மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் வந்துடும். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி எங்கள் செஃப்ஸுக்கு கொண்டு வந்து செய்யணும். அதுக்காண்டி நாங்கள் ரன்னிங் எல்லாம் பார்த்து தான் கொண்டு வரணும். அதுக்காண்டி 1 வீக்கை நீங்கள் வந்து ஓல் மெனுஸ் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள. ஓகே. மற்ற முக்கியமான விஷயம் டெலிவரி இருக்கா? டெலிவரி என்ன இப்போதைக்கு இப்போ பிக்மி ஊபர் ஜஸ்ட் நாள் வந்திருக்கு. பிக்மி ஊபரை கழிச்சிருக்கு, அவன் கழிச்சவை ஒவ்வொன்று சொல்லிக்கிறோம். பிக்மி ஊபர் போடுவோம். அதேமாதிரி எங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் டேஸில் ஹோம் டெலிவரி எங்களுக்கு தனியாக செய்கிறக்கு ஒரு ஐடியா இருக்குது. நாங்கள் அதுக்கு அப்டேட் பண்ணுவோம் கேட்ட மாதிரி. ஓகே. மற்ற அந்த ஜூஸ் ஐட்டம் டைனிங்க்கு மட்டுமே இல்லை டேக் வைக்க மட்டும்? டைனிங் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இன்றைக்கு இது வந்து டேக் வைக்க மட்டுமே? டேக் வைக்க மட்டும். ஓகே ஓகே. நன்றி அண்ணா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, இப்போ வந்துட்டோம் சாப்பிட வந்து இருந்தாச்சு. நாங்கள் கஃபேரியில் வந்து சாப்பிட்றோம். மெயினான விஷயம் இது வந்து டேக் அவேக்கு மட்டும் தான் இருக்குது. நாங்கள் வந்து ஸ்பெஷலாக கேட்டேன், ஆனால் வீடியோ எடுக்கணும் இருந்து சாப்பிடா. ஓகே, பிரச்சனை இல்லை, சாப்பிடுவோம் சொல்லி போட்டோம். ஒன்றும் செய்யலாம், 2 மட்டும் அந்த ஓவர் இருக்கு. ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் 1 வேண்டாங்க என்ன, ஒரு பிரியாணி வேண்டாங்க, ஒரு பிரியாணி ஃப்ரீ, ஒரு நாசி வேண்டாங்க, ஒரு நாசி ஃப்ரீ. என்னது விடுங்க மற்ற சோஃபாக்கள் நல்லா இருக்கு என்ன இருக்கு இந்த இதுகளெல்லாம் தான் வந்து. ஆனால் போய்க்க வேண்டிய பேக்கை செக் பண்ணி விடணுமே, பில்டிங் ஓனர்ஸ் இது சொல்கிறேன். ஓகே. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோமா? இதெல்லாம் இது பிரியாணி முட்டை இருக்கு. இந்த இப்போ இந்த பாக்ஸ்லாம் தெரியும் அப்படியே முட்டை இல்லை, சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் கஜு எல்லாம் போட்டு கிடக்கு. அதை விட தெரியா இது வந்து அடுத்தது நாசிக் வாங்கிருக்கு. ஹைதராபாத் நல்லா இருக்கு, வாசம் நல்லா வருது. சாப்பிடுவாமா? எது முதல் எடுக்கும்? முதலாவது இப்போ போஷனை காட்டுவோம். சரியா? இந்த இப்படி ஒரு பேப்பர் கப்பில் வருது. இந்த நீ தட்டி பிளேட் உடைக்க தெரிஞ்சா கையில் நான் தூக்கட்டு தூக்கு. எப்படி சாப்பிட சென்டர் அதிகார சென்டர்ல போடுற மாதிரி போசம். உனக்கு என்ன வேணும்? இதனால சமாளிச்சிருக்கோம். இந்தோ பிரியாணி மேலே அடிச்சு விட்டேன். ஓகே. ஒன்று மிச்சம் இருக்குது, ஒன்று மிச்சம் இருக்குது, அது கிடா காட்டுமா? ஓகே. இப்போ இதான் போசம் என்ன? என்னடா இது மறந்து பார்க்குறேன், வாசம் உங்களுக்கு இங்கே மணக்குது. ஓகே. இப்போ பிரியாணியை காட்டணும் பாருங்க. முதலாவது பிரியாணிக்கு என்ன மாதிரி பீஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு முட்டை வந்துருக்கு, ஸ்பூன் இருக்கு, ரெஸ்டாரண்ட் பணம் தெரியல. 2 பீஸ் 3 பீஸ் வருது. சின்ன சின்ன பீஸ் உடஞ்சி உடஞ்சி கிடக்குதா? அதே நீ ஒரு கோப்பிக்கு வச்சு கெஞ்சாலி கோப்பிக்கு மாற்றி வச்சேன் ஒரு பீஸை வைக்கிறேன். மாற்றி நாசியை காட்டுங்க, நாசியை காட்டுங்க. நீங்கள் நாசி நான் கலரி காட்டுறேன். சிக்கன் நாசி என்ன எப்படி போட்டு சிக்கன் சின்ன சின்ன பீஸாக போட்டுவிட்டாங்க. போசம் ஓகே என்ன ஒரு ஆளுக்கு வடி வைக்க வேணும் என்ன பிரிச்சு போட கலராக தானே அதான் அந்த சும்மா கொஞ்சமாக பார்க்க அப்படிதான் கிடக்கு. மகள்ராஜுக்கே கூட்டிட்டு தான் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. சரி, சாப்பிடுவாமா டேஸ்ட்டு? ஓகே. இந்த இதுக்குள்ள வர கஜு எல்லாம் போட்டு கிடா. அப்போ இதுக்கு வராதோடா, இதுக்கு வராது. ஏ கறி விரவாக்கா? சரியோ தந்த சாப்பிட 1200 ரூபா. அப்போ 600 ஓ, இது 600 ரூபா. இதுன்ற விலை ரெண்டு சேர்த்து தான் 1200 ரூபா. இன்றைக்கு நாளையிலேருந்து 1200 ரூபா. ஓகே. அந்த உதிரியா பார்க்க நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கட்டா? ஓகே. அவர் என்ன சொல்கிறேன், பிரியாணி வந்து இந்த சாப்பிடக்க அளவான மசாலா இருக்கு. இந்த கூட வேண்டும் இல்லை, குறைய வேண்டும் இல்லை, அளவாக இருக்குது. உரைப்பண்டது இல்லை, இந்த அளவாக இருக்குது. பேட்டை மசாலா பிரியாணி அப்படி தான் சாதமான ஒரு கேரம் ஒரு இந்த மிளகு உண்டை இது தெரியுது. பீஸையும் காட்டுறாங்க. இந்த பீஸ் நல்லா வெஞ்சிருக்குது. பீஸோட சேர்த்து ஒரு சாப்பிட்டு பார்க்குறேன் என்ன மாதிரி இருக்குன்னு. லெக் பீஸா? லெக் பீஸ் இல்லை, நார்மல் பீஸ். பீஸ் என்ன இந்த சோக் பீஸும் இருந்தால் இல்லை நான் தான் நான் கேட்டேன். இல்லை நீ சாப்பிட முடிய கதையா அப்பா அங்கே சமைக்கும் எனக்கு அப்படி கதைகளுக்கு கொடுத்து தான் எடுத்து நீ கேட்கணும், நீ வரணும் சாப்பாடு தரேன். நண்பன் முட்டை நண்பன் முட்டை தருவேன். என்ன தருவேன் எனக்கு? நான் சோறுக்கு முட்டை வண்டை மாட்டை தெரியாது. கூல் ட்ரிங்க்ஸ் அதான் கஃபேயில் நிற்கிறேன், நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் எடு சொல்லித்தாங்க. சரி, நீ என்ன ஏன் அப்படி தந்தேன்னு தெரியும் எனக்கு. அது சிக்கன் பீஸ் நான் இதாக வரும் சோத்து. சரி, நான் நாசி சாப்பிட்டுப்பாங்க அடுத்து. சுரப்பா இருக்கு, நல்லா இருக்கு, உரப்பு இருக்கு, ஆனால் தாங்கலாம்.
உரைப்பு தான் நல்லா இருக்கும் தாங்கல என்ன இந்த நினைக்க இந்த கட்டசம்பல் மாதிரி போட்டிருக்கேன் ஓ கொஞ்சம் நிறைய அப்போ எனக்கு நல்ல கமெண்ட் கொஞ்சம் பேர் பங்கு செய்கிறேன் ஓகே ஒரு கமெண்ட்டுக்கு நீ சாப்பிட எங்களை பண்ணுவா நான் பிரேன் இருப்பான் இப்படி பிரேன் நிறைய இருப்பான் எலும்பு மூண்டு உப்பு வச்சு சாப்பிடுறீரா மனசனாடா நீ வீட்டை சோத்துல உப்பு படுத்த இல்லை உப்புல சொத்த படுத்து சாப்பிட்றீங்க நீ சீனியில் கை வச்சுக்கிறேன் பாருங்க மக்கள் இங்கே பிரேன் இருப்பான் அதே ஒரு மனசோட ஒரு கோப்பை சாப்பிடலாம் பீஸ் இல்லாமங்கடா இது எண்டியோடா பீஸ் இல்லாமங்க நீ மூணு மேல உருவாக்குறான் பாருங்க முழு பூசணிக்க சோத்துக்க போய்க்கிற மாதிரி முழு பீஸா சோத்துக்க மாதிரி நாசி பிடிச்சிருக்கா நான் பிரியாணி எனக்கு பிரியாணி விட நாசி எனக்கு பிடிச்சிருக்கு இந்த காரசாரமா பிரியாணி வந்து பிரியாணி மைல்டா இருக்கு இந்த ஆளும் கூட வேண்டிய மசாலா அளவா இருக்குது என்ன சொல்றது அந்த உரைப்பு இல்லாம இது எங்களுக்கு ஜாழ்ப்பாணத்தாங்களுக்கு சாப்பிட்டு உரைப்பு ஒரு பழைய எங்களுக்கு இந்த உரைப்பண்ணணும் தனி ஒரு திருப்தி மாதிரி நாக்கு ஆனா இதுல சிக்கன் பீஸ் நல்ல மசாலா ஒரு இருக்கு தோணும் உரைப்பங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு ஆனால் டேஸ்ட்டாக இருக்கு இப்போ ரெண்டும் சாப்பிட்னாங்க நாசி நல்லா இருக்கு உண்மையா ரெண்டோட ஒப்படைக்கு உண்மையாக ரெண்டு இப்போ பிரியாணிக்கு நான் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் 10க்கு ஒரு 7 அந்த பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் நாசிக்கு வந்து உண்மையாக ஒரு 10க்கு ஒரு 8.5 9 கொடுக்கலாம் இல்லை அந்த நல்லா இருக்குண்ணே 8.5 அப்போ நான் 100க்கு 85 கொடுப்பேன் சரி நீ சொன்ன எது ஒன்று பிடிச்சிருக்கு நாசிக்கு எவ்வளோ கொடுப்பேன் நீ கேட்ட என்ன நாசிக்கு எவ்வளோ கொடுப்பேன் அவன் பில்ல கொடுக்குறான் 1000 சுற்றுவாரியா போய்க்க காசை நீ பண்ண ஃப்ரீயா தான் சாப்பிடுறான் நீ தான் காசு கொடுத்து வாங்க நல்லா இருக்கு நீ சொல்ல 10க்கு தான் பாயிண்ட்ஸ் உங்க சொன்ன மாதிரியே போயில்ல நாசிங்க எவ்வளோ 8.5 இது பிரியாணிக்கு 8 நீ அப்படி அதே மாதிரியே அதே மாதிரி தான் ஏன்னா பிரியாணி பிடிச்சி பிடிக்கிறேன்னு நான் சொல்லிடுறேன் பிடிச்சிருக்கு அதை விட எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படி நல்லா இருக்கும் நான் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் கட்டாயம் கமெண்ட் சொல்லுங்கள் இன்றைக்கு வந்து நீங்கள் ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீ நாசியும் பிரியாணியும் வந்து சாப்பிட்டு பார்த்து உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் சொல்லுங்கள் வைக்க மட்டும்தான் டைனிங் இல்லை ஜூஸ் ஐட்டம் வந்து டைனிங் இருக்குது நாளைக்கு வந்து அதுவும் ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீ அப்போ நீங்கள் இந்த வீடியோ போட்டுருவீங்களா போட்டு நாளைக்கு வெட்டதுக்கு வருவோம் 20 வருடம் எடுக்கலாம் நாளைக்கு போட்டுட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு வந்துருக்கு இன்றைக்கு அது போடுவோம் பார்த்துட்டு உடனே வாங்கும் உடனே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆஃபராக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீ ஓகே வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டான் என்ன மாதிரி இருக்கு பிரியாணி சாப்பிடணும் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது 4 சிக்கன் பொரிய பீஸ் தான் பீஸ் ஒன்று கூட வந்துட்டேன் உங்களுக்கு ஒன்று கூட வந்துட்டோ உங்களை விட எனக்கு ஒரு இது சிக்கன் பீஸ் வந்து கூட வந்திருக்கு இல்லை சின்ன உங்களோட பக்கத்தில் ரெண்டு ஆளை பார்த்துட்டு கொஞ்சம் வந்திருக்கு மற்றது நாசின்னு சொன்னீங்க அந்த கண்ணிலே காட்டில அது பக்கத்தில் இது வச்சிருந்தா சாப்பிட கடையில இவர் சாப்பிட்டுட்டு இல்லை ஜூஸ் அமெரிக்காக்காரன் இந்த அமெரிக்காரன் வந்து நிற்கிறார் அமெரிக்காக்காரன் தன்சான் தானே அமெரிக்கா விடுவீங்களா கொஞ்சம் 5 நிமிஷம் அதை கதைக்க சொல்லுங்க எங்க நாசியாங்க இதுல கிடந்த சாப்பிட்டீங்கடா நீங்கள் நான் டேஸ்ட் பண்ண மாட்டேங்க சாப்பிட்டீங்க அதான் அப்படி தான் வந்து இந்த பஞ்ச பாருங்க பக்கத்துல இந்த பிளேட் அது கடைசி போட்டு எடுக்க வைக்கிறேன் அதுக்கு நீங்க வீடியோ எடுக்கிறீங்க எடுத்துட்டேன் நான் பிரியாணி சாப்பிடணும் டேஸ்ட்டாக நல்லா இருக்குது ஓகே இப்போ வந்து நாங்கள் 3வது மாடிக்கு வந்துட்டோம் அதாவது 3 லேயர் என்ன 3வது லேயரில் நிற்கிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வேலைகள் நடந்து கொண்டா இருக்குது என்ன ஃபுல்லாக முடியலை சொன்னேன் இன்னும் தம்பி முடியலை வேலைகள் நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி இதில் செட்டை பாருங்க இது ஃபுல்லாக அடைச்சி கிடக்கு அடைச்சாலுமே அதில் காற்று நம்ம வந்து கொண்டு இருக்கு பாருங்க இந்த ரெட்ட வழி எல்லாமே இருக்கு என்ன ரோட்டு தெரியுதோ ஓகே இந்த செட்டப்பையும் பார்த்துக்கொள்ளுங்க மற்றது மேலையும் இருக்குது மேலே வந்து மொட்டை மாடி இருக்குது அதையும் காட்டிக்கொள்ளணும்னு பாருங்க மேலே மொட்டை மாடி நல்லா இருக்குண்ணே இந்த பாருங்க இந்த வியூ ஆமாண்ணே மகன்ராஜ் வந்து நின்றுவானே இதெல்லாம் இதுல இருந்து பார்த்தா கம்பெஸ்டர் இது ஹோஸ்டல் இதுன்னு சொன்னால் மகன்ராஜ் வந்துடுவான் அவன் நல்ல ஆளும் மழை கூட்டிட்டு அவன் இந்த ஆக இல்லை கம்பெஸ் முடிஞ்சு போய் என்னண்ணே ஓகே
ஓகே எங்க அண்ணாக்கள் வேண்டிட்டு போய் என்ன வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னன்னு தெரிஞ்சு வந்தீங்க? இது பக்கத்தில் தானுங்கண்ணா, பஸ் ரூட்டு பக்கத்தில். அப்போ வந்தேன் நான் ஒரு ரயில்வேல. அப்போ இன்றைக்கு ஓப்பனண்டா போல் ஒரு ஒன்று வேணா ஒன்று புரியும். என்ன எடுத்தீங்க? நாசியும் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி இந்த ஹாட்டுங்க ஒன்று இருக்கு அப்படி இந்த பாருங்க, நாசியும் சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்கீங்கன்னா இது வந்து ஒன்று வேணும் ஒன்று ஃப்ரீ நைட்டு அப்போ அதெல்லாம் நாங்கள் வந்திருக்கேன். ஓகே என்ன சாப்பிட்டு பார்க்கல கொண்டு வந்து சாப்பிடல அந்த இதை பார்க்க இன்றைக்கு ஓப்பன் தானே அப்படின்னு டேஸ்ட்டாக இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? ஓகே நன்றி. வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்? என்ன மாதிரி சாப்பிடலாம்? என்ன மாதிரி இருக்கு? ரெஸ்டாரண்ட் சாப்பிட நாங்கள் திடீரென்று தான் வந்தோம். நாங்கள் கன்வகேஷன் முடிஞ்சிட்டு வந்து சொன்னவங்க இன்றைக்கி ஆர்டர் பண்ணிடல, அது புஃபே தான்னு சொல்லி. அப்புறம் அப்போ நாங்கள் புஃபே எடுத்து சாப்பிட்டேனாங்க. சரி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடெல்லாம். பிரியாணி, மற்றது ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன், மற்றது பன்னீர் கறி எல்லாமே இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு. ஓகே நன்றி. இந்த இடம் என்ன மாதிரி இருக்கு? இடம் நல்ல வடிவாக இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது. கீழே வந்து அது நாங்கள் நினச்சினாங்க ஆர்டர் பண்ணணுமெண்டு கீழே வந்து நின்று பிறகு தான் சொன்னாங்க இல்லை மேலே இருந்து சாப்பிட்லாம்னு சொல்லி அதை மேலே வந்து நாங்கள் வடிவாக இருக்குது இடங்கள். நல்லா இருக்கு. நல்ல அழகாக இருக்குது. நன்றி. ஓகே வணக்கம். வணக்கம். ஓகே என்ன மாதிரி இருக்குது சாப்பாடுலாம்? எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்ட் தான் கூப்பிடுவா என்ன. ஃப்ரீன்னு எனக்கு தெரியாது, நான் சும்மா வந்தேன். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது. இடமெல்லாம் என்ன மாதிரி இருக்கு? இடமும் நல்லா இருக்குது, நீட்டாகவும் இருக்குது, ஃபோட்டோஸ் எடுக்கவும் நல்லா இதாக இருக்குது. நல்லா இருக்குண்ணே. ஓகே ஓகே நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி இருக்குது சாப்பாடுலாம்? சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது, இடமும் நல்லா இருக்குது, ஓகே எல்லாருக்கும் பிடிக்கும். வணக்கம். என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க? இப்போ பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றேன், சிக்கன் ரைஸ். பிரியாணியில் காஜு ஃபிளம்ஸ் எல்லாம் போட்டு நல்ல மசாலா நல்லா இருக்குது. சிக்கன் பீஸ் எல்லாம் தாராளமாக இருக்குது. சூப்பர் நல்லா இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். எல்லா சாப்பாடும் நல்லா இருக்குது. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ஏதாவது சாப்பாடு? சிக்கன் கறி நல்லா சிக்கன் கறி. நீங்கள் ஒரு சாப்பாடுன்னு சொன்னதை சொல்லுவீங்க? இந்த டெவல் மாதிரி இந்த பொரியல் சொல்லுவேன் நல்லா இருக்குது. ஓகே இந்த ப்ரௌன் பொரியல் நல்லா இருக்குது. ஓகே நன்றி. ஓகே அப்படி எங்களை பார்த்தீங்க சொன்னால் வரக்கூடிய கெஸ்ட் எல்லாமே சாப்பிட்டு கொண்டிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கு வந்து நார்மலாகவே டைனிங்ன்றது இல்லை, அந்த பிரியாணியும் நாசிக்கலும் தான் ஆஃபரில் போய் கொண்டிருக்கோம். ஒன்று ஃப்ரீயானு சொல்லி அதை பாருங்கள் நம்ம சாப்பிட கொண்டிருக்கணும். மற்றது வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி இந்த இடத்துல புஃபே மாதிரி ஒரு செட்டப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வாராக்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். என்ன சொன்னால் இன்வைட் பண்ணி வர கெஸ்ட்டான வரையணும். அதால் வந்து அவைகளுக்கு மட்டும் இந்த இடத்துல இந்த உணவுகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கிடைக்கும். நார்மலாக வார கஸ்டமருக்கு வந்து இன்றைக்கி நாசியும் பிரியாணியுமே இருக்குது. வணக்கம். வணக்கம். ஓகே எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறோம். உங்களோட பெயர்? என் பேர் ரஜினி. உங்கள் ஃபேமிலியாக தான் இந்த ரெஸ்டாரண்ட் செய்கிறீங்களா? ஃபேமிலி வந்து என் மூத்த மகன் ஐடியா தான் இது. வேறு இப்போ 3 வருஷத்துக்கு முதலே ஃபுட் ட்ரக் கொண்டு செய்கிறார். வேறு கொழும்புல படிக்கிறார், அங்கே இன்ஜினியரிங் படிக்கிறார். அப்போ அவருக்கு அங்கே பார்த்து அந்த ஐடியா வந்துட்டுது. அப்போ இங்கே ஃபுட் ட்ரக் இப்போ 3 வருஷமாக நடத்துகிறார். അതിൻ്റെ இதில் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெஸ்டாரண்ட்டாக திறக்கணும்னு யோசித்தவர். நாங்கள் ஆனால் ஃபேமிலியாக சப்போர்ட் அவருக்கு பிஸ்னஸ் ஐடியா தான். அப்போ நாங்கள் என்ன படித்து முடித்து வேறு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற நேரம் தாங்களோட ஒரு ஐடியாவை போட்டு செய்ய நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் தானே. எங்கள்ட வந்து என்ன ஒரு தரமான ஒரு சுவையான சாப்பாடு கொடுக்கணுமன்றதில் விலை கவனம். நாங்கள் அதுக்காண்டி இந்தியாவிலேருந்து செஃப் எடுத்துருக்கிறோம், ஸ்ரீலங்காவிலேருந்து நல்ல செஃப் அப்படி தெரிஞ்சு தான் எடுத்துருக்கிறோம். தரமான சாப்பாடு, அதை விட எங்களோட யாழ்ப்பாணத்து ஸ்டைல் சாப்பாடு, எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு மண்ணுக்குரிய கறி அதுகள் இருக்குது தானே, அதுகள் எல்லாம் சேர்த்து நாங்கள் கொடுக்கணுமென்றால் தான் எங்களோட விருப்பம். சில அஜினமோட்டோ அந்த இதுகளெல்லாம் நாங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறோம். ஏன்னா ஆரோக்கியத்துக்கு கேடு இல்லாத வகையில் நல்ல சாப்பாடை கொடுக்கணுமென்றதில் எங்களோட குடும்பமே ஆர்வமாக இருக்குது. அதில் அவற்றை பங்கு தான் நிறைய. அவருக்கு தம்பியும் சரியான சப்போர்ட். அதால் சேர்ந்து போகணுமென்று எதிர்பார்க்குறோம். என்ன போட்டி வெளி நிறுவனங்கள் எல்லாம் வரைக்க அந்த தரத்துக்கு உள்ளூர்லேயும் இருந்தால் தான் நாங்கள் போட்டியாக கொண்ட செய்யலாம். நாங்கள் எங்களோட இதுக்கு இந்த மாதிரி குறைச்சிட்டோம்னு சொன்னால் எங்களை நடி வர மாட்டினோம். அப்போ அதுக்கு அவர் சரியான எஃபர்ட் கொடுத்தவர் என்னென்னா, நாங்கள் ஒரு நல்ல தரத்தில் அந்த ரெஸ்டாரண்ட்டையும் கொடுக்கணும், அதே நேரம் சாதாரணமாக ஒரு விலைக்கு இதை பெறக்கூடியதாகவும் இருக்கணும். எல்லாருக்கும் இது கிடைக்கணுமென்றால் தான் அவர்கிட்ட ஒரு தரமான ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணுமென்றால் தான் அவர்கிட்ட உண்மையாகவே நோக்கம். அவர் அதை தான் அடிக்கடி எனக்கு சொல்கிறவர். அந்த நோக்கத்திற்கமே தான் எல்லாம் அவர் மெனு
ப்ரைஸ் எல்லாமே போடுறேன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் நம்ம முயற்சிக்க எல்லாருக்குமே மேலும் மேலும் மறந்து போகணும். பட் எங்களை புஃபேல பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி மற்ற ஃப்ரைட் ரைஸ் மற்றும் இந்த பன்னீர் கறி வாசம் தான் அடிக்குது நாங்கள் நல்ல வாசம் அடிக்குது. இந்த பாருங்கள் இது வந்து இன்றைக்கு மட்டும்தான் இந்த புஃபே இருக்கும். அதையும் சொல்கிறேன் வார கெஸ்ட்டுக்காண்டி செய்திருக்கிறேன். பட் இங்கே வந்து சிக்கன் கறியா சிக்கன் கறி ஓகே. மற்ற இங்கே வந்து ஹொட்பட்ட கட்டு டிஷ் நினைக்கிறேன். பாருங்க மால்ராஜ் விரதம் பண்ண சொன்னீங்களா நீ? அது விடிய தானே சாப்பிடல, மத்தியானம் விரதம் சாப்பிடலாம். சரி 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 மஞ்சள் விரதம் இது. நான் சாப்பிட சும்மா டேஸ்ட் பார்க்குறதுக்கான எடுத்துனாங்க. இந்த ஹொட்பட்ட கட்டில் பீஸ் பார்க்க நல்லா இருக்கு. கூப்பிட்டானே வெந்தய கறி மட்டன் கறி நல்லா இருக்கு. சீரியஸ் நல்ல கிரேவி மாதிரி வச்சு நல்லா இருக்கு மட்டன் கறி. இந்த வாசம் இது இருக்கே அந்த வாசம் தூக்கி தானே ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இந்த பன்னீர் துண்டெல்லாம் நான்வெஜ்ஜோ சாப்பிட்டா அப்படி தானே சத்தியமாக சொல்கிறேன். எதிர்பார்க்கலண்ணே உண்மையில் வேறு லெவலில் இருக்குது பன்னீர் கறி. நீங்கள் இன்றைக்கு இருக்காது நாளைக்கு வாரீங்கன்னு சொன்னால் பன்னீரில் ஏதாவது அடிஷன் எடுத்து பாருங்க அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த இது ஹொட்பட்ட கட்டல் ஃபிஷ் நினைக்கிறேன் அது கிடையாது. அது ஓகே நம்ம உடம்பு இருப்பேன் கிறிஸ்பியா ஒரு இனிப்பு உரை பற்றி அந்த மாதிரிலாம் இனிப்பும் இருக்கு. இனிக்கு தெரியாது நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. தண்ணியும் கேட்கட்டும் அப்படின்ட்டு என்ன கேட்குறதா சொல்லுங்க மகராஜ் என்ன எனக்கு நான் அப்படி சொல்லல வேணாங்க சாப்பிடுங்க சாப்பிட இந்த காய்ச்சா கூட சாப்பிடலாம். சரி எப்படி நாங்கள் சாப்பிட்டு வரோமே. சரி ஓகே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி. உண்மையிலேயே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாசி பிரியாணி ஆஃபர் போகுது. அதை தவிர நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். நாளைக்கு வந்து ஜூஸுக்குமே ஆஃபர் கொடுக்க போயிடும். 1 பண்ண 1 ஃப்ரீ மில்க் ஷேக் ஃப்ரெஷ் ஜூஸ் அதுகளுக்கு. மற்ற சாப்பாடும் பார்த்துருப்பீங்க நல்லா இருந்தது. உண்மையிலேயே எனக்கு அந்த பிறகு சாப்பிட்டது பன்னீர் கறி இருக்குது அது இன்னும் நாக்கில் நிற்குது அவ்வளோதுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் அந்த கொட்பாட்டை கட்டல் ஃபிஷ் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாசியும் எனக்கு பர்சனாக பிடிச்சிருந்தது. இப்போ சில பேருக்கு உரைப்பை பிடிக்கும் பிடிக்காம இருக்கும் ஒராக்கம் தனிப்பட்ட விருப்பாங்க. ஆனால் டேஸ்ட் எல்லாம் ஓகே நல்லா தான் இருந்தது. உரைப்பாக சாப்பிடணும்னு சொன்னால் நாசி எடுத்துப்பாங்க வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே அவள் தான் அதோட வீடியோ முடிச்சு லைக் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கேஎஸ்ங்க அவங்களோட ஜெஃப்னா தனுஷ் மகள்ராஜ் சேனல் ப்ளாக் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே see you டாட்டா பாய் பாய்.